உணவு இரண்டு வகைப்படும். ஒன்று நமது உடலுக்கும் மனதுக்கும் நன்மையை ஏற்படுத்தும் உணவு. மற்றொன்று உடலுக்கு மட்டும் வலிமையை ஏற்படுத்தும் உணவு. இப்படி நம்மளுக்கு நன்மையை ஏற்படுத்தும் உணவை ரெண்டா பிரிக்கலாம். மூணாவது கேட்டகரி கெடுதலை ஏற்படுத்துறது. அது எப்படி? அதுவும் ரெண்டு வகைப்படும். ஒன்று உடம்புக்கும் மனசுக்கும் ரெண்டுக்குமே கெடுதலை ஏற்படுத்தும். இன்னும் மனசுக்கு மட்டும் கெடுதலை ஏற்படுத்தும், உடம்புக்கு கெடுதலை ஏற்படுத்தாது. இப்படி அதுல நமக்கு தெரியாததான விஷயத்த சொல்லி கொடுக்கறது தான் சாஸ்திரங்கள். ஆனா அதுல விசுவாசம் வச்சு நாம் அதை கடைபிடித்தோம்னா அதுல கூறப்படுவது உண்மை என்பதை நன்னா நாம் தெரிஞ்சுக்கலாம், அனுபவிக்கலாம். அதை அனுபவிச்சு தெரிஞ்சுக்க முடியும். எத்தனையோ பேர் அனுபவித்தவா இருக்கா, அனுபவிச்சுட்டு இருக்கிறவா இருக்கா, பிரத்யக்ஷமா நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த சாஸ்திரம் சொல்றது, சில பதார்த்தங்கள்லாம் நீ சாப்பிட்ட அப்படின்னா உன்னுடைய மனசுல விகாரங்கள் ஏற்படும். உனக்கு அந்த ஐகாகிரியம், அதாவது மனது ஒருநிலைப்படுவது என்பது இருக்காது. ஒரு பதார்த்தத்தை பார்த்தா சட்டுன்னு மனசுல ஒரு விகாரம் வரும், சட்டுன்னு கோபம் வரும். இந்த மாதிரி ஆசைகள் அதிகமாக, தேவையில்லாத ஆசைகள், ஆசைப்படக்கூடாத விஷயங்கள்ல ஆசைகள், இந்த மாதிரி எல்லாம் மனசுல விகாரங்கள் ஏற்பட்டு நாம் தவறு செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்று சாஸ்திரங்கள் சொல்றது. அதனால்தான் குறிப்பிட்டதான் இந்த வெங்காயம், பூண்டு, இந்த பதார்த்தங்கள்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. குறிப்பாக இந்த விரத நாட்கள்ல, ஏகாதசி, பௌர்ணமி, அமாவாஸ்யா, ஸ்ராத்த நாட்கள், இந்த மாதிரி விரத நாட்கள்ல கண்டிப்பா சாப்பிடக்கூடாது. எப்பயுமே தவிர்ப்பது நல்லது. விரத நாட்கள்லயாவது இவன் ஒழுங்கா இருக்கணும் இல்லையா? அப்ப போய் தப்பு பண்ணான்னா, பண்ணக்கூடாது பண்ணா இன்னும் பாப்பம் அதிகமாக ஆகும் இல்லையா? அதற்காக மனசை இவன் கட்டுப்பாடோட வச்சுட்டு இருக்கிறதுக்காக இந்த பதார்த்தங்கள்லாம் அன்னைக்காவது சாப்பிடக்கூடாதுன்னு ரொம்ப வலியுறுத்தி சாஸ்திரங்கள் சொல்றோம்.